ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் ஹரிஷ் ஃப்ரம் விஸ்டாடெக். இந்த வீடியோவில் டேட்டா அனலிஸ்ட் ரோலில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் படிக்கணும், அதை எப்படி 40 டேக்ஸில் கவர் பண்ணுறோன்ற ரோட் மேப்பெல்லாம் நான் சொல்ல போகிறேன். டேட்டா அனலிஸ்டில் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா எக்ஸல். ஸோ எக்ஸலில் என்ன படிக்கணும்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி எக்ஸலை ஏன் படிக்கணும்னு நான் சொல்லிடுறேன். ஸோ 70% ஆஃப் ரியல் வேர்ல்டு டேட்டாஸ் எல்லாமே எக்ஸலராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளால் எக்ஸலை வச்சு ஈஸியான டேஷ்போர்ட்ஸ் அண்ட் அனலைசேஷனும் பண்ணிட முடியும். ஸோ இப்போது எக்ஸலில் என்னென்ன படிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஸோ எக்ஸலில் நம்மளுக்கு பேசிக்ஸ் ஆஃப் ஃபார்முலாஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், லைக் சம், ஆவரேஜ், கவுண்ட் மாதிரி. அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் அண்ட் ஃபில்டரிங்கை அனலைசேஷனில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். ஓகேங்களா? ஸோ இது முடிச்ச அப்புறம் நம்ம கண்டிஷன் ஃபார்மேட்டிங் போகணும். கண்டிஷன் ஃபார்மேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா HLOOKUP, VLOOKUP அண்ட் இஃப் கண்டிஷன்ஸை படிக்கணும். அட் லாஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேஷ்போர்டுக்கான இம்பார்ட்டண்டான பயோட் டேபிள், சார்ட்ஸ் அண்ட் இது எல்லாமே பார்த்துட்டு லாஸ்ட்டாக டேட்டா கிளீனிங்கோட பேசிக்ஸும் பார்த்துருவோம். செகண்ட் நம்ம படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல். நீங்கள் கேட்கலாம், நான் தான் எக்ஸல் ஏற்கனவே படிச்சிருக்கேனே, நான் ஏன் எஸ்கியூஎல் படிக்கணும்? ஸோ எஸ்கியூஎல் ஏன் படிக்கணும்னா, நம்ம அதை வச்சு தான் நம்ம டேட்டாஸ் எல்லாமே எடுக்க போகிறோம். ஸோ பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸில் தான் டேட்டாஸ் இருக்கும். ஸோ டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாஸ் எடுக்கணும்னா நம்மளுக்கு எஸ்கியூஎல் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எஸ்கியூஎலால் பிக் லெவல் டேட்டாஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணவே முடியாது. ஸோ எஸ்கியூஎலால் மட்டும்லாம் அதை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ எஸ்கியூஎல்ல நம்ம படிக்கிறதுக்கு என்னென்னலாம் படிக்கணும்னா, ஃபஸ்ட்டு செலக்ட் படிக்கணும். ஸோ செலக்டை வச்சுனா நம்மளுக்கு டேட்டாஸ் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி டேபிள்லேருந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் நம்ம என்ன படிக்கணும்னா ஃபில்டரிங். ஸோ ஃபில்டரிங்கில் நம்ம வேர் படிக்கணும். ஸோ தேர்ட் அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன். அக்ரிகேஷன் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா சம், கவுண்ட், ஆவரேஜ்னு சொல்லி நிறைய இருக்கும். அது ஃபுல்லாகவே கவர் பண்ணணும். அட் லாஸ்ட் எஸ்கியூஎல் ஜாயின்ஸ் படிக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ரொம்ப தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸோ இன்னர் ஜாயின்ஸ், அவுட்டர் ஜாயின், லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின். ஸோ இதெல்லாம் வச்சா மட்டும்தான் நம்மளால எஸ்கியூஎலை கம்ப்ளீட் பண்ணி டேட்டா அனலைசேஷன் பண்ண முடியும். தேர்ட் என்ன படிக்கணும்னா பைத்தான். டேட்டா அனலிஸ்ட் படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட் இருக்கும், ஏன் பைத்தான் படிக்கிறோன்னு. ஸோ பைத்தான் ஏன் படிக்கணும்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். பைத்தான் ஏன் படிக்கணும்னா நம்மளால அதை வச்சு தான் பிக் லெவல் டேட்டாஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும். பிக் லெவல் டேட்டாஸ்னா ஸோ எக்ஸலால, எஸ்கியூஎலால கூட ஹேண்டில் பண்ண முடியாத டேட்டாஸ் எல்லாம் நம்ம பைத்தான் வச்சு ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ பைத்தான்ல என்னென்னலாம் படிக்கணும்னா பேசிக்ஸ் லைக் வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ், கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ், லூப்ஸ் இது எல்லாமே படிக்கணும். ஸோ பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்பை பாண்டாஸ்க்கு போக முடியும். ஸோ நம்பை பாண்டாஸ் ஏன் படிக்கணும்னா டேட்டா கிளீனுக்காக படிக்கிறோம். அட் கிளாஸ் நம்ம பார்த்தீங்கன்னா மெட்டபாலிக் அண்ட் சீபான் படிப்போம். ஸோ இதை வச்சு தான் நம்மளால சார்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஃபோர்த் நம்ம படிக்க போகிறது வெப் ஸ்கிராப்பிங். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம இவ்வளோ நேரம் எக்ஸல் அண்ட் எஸ்கியூஎல்ல ஏற்கனவே இருக்கிற டேட்டாவெல்லாம் அனலைசேஷன் பண்ணிட்டு இருக்கோம். பட் நம்ம வெப் ஸ்கிராப்பிங்கை வச்சு நம்ம ஒரு புது டேட்டாஸை எடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரிக்வெஸ்ட்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இது என்ன பண்ணோம்னா நம்ம வெப்சைட்டில் இருக்கிற டேட்டாஸை எடுக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் சூப்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இது என்ன பண்ணோம்னா HTML இருக்கிற டேட்டாஸை கேரி ஓவர் பண்ணணும். அட் லாஸ்ட் வந்து செலினியமும் தெரியணும். ஸோ இதை வச்சு தான் நம்மளால டைனாமிக் வெப்சைட்ஸை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, ஸோ மற்ற வெப்சைட்ஸ்க்கு போய் அவங்களோட டேட்டாஸ்லாம் எடுத்து நம்மளுக்கு ஒரு எக்ஸல் ஃபைலாக கொடுக்க போகும். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக டேப்லோ அண்ட் பவர் பிஐ படிக்கணும். ஸோ டேப்லோ மட்டும் படித்தா போதுமா, பவர் பிஐ மட்டும் படித்தா போதுமான்னு கேட்டால் ரெண்டுமே படிச்சுதான் ஆகணும். ஏன்னா டேப்லோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி டெல்லிங்காக யூஸ் பண்ணுற ஒரு விஷுவலைசேஷன். பவர் பிஐ பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். டேப்லோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம், நம்ம ஒரு நியூஸ் சேனலில் ரிப்போர்ட்டராக இருக்கோம். ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை கன்வே பண்ண போகிறோம். ஸோ ஸ்டோரி டெல்லிங்காக சொன்னாரா நம்மளோட ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகும். ஸோ அந்த மாதிரி பிளேசஸ்லாம் நம்ம டேப்லோ யூஸ் பண்ணுவோம். ஸோ சப்போஸ் நம்ம ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தோம்னா அங்கே நம்மளுக்கு சர்வர் கொடுப்பாங்க. ஸோ அந்த சர்வரை வச்சு தான் நம்ம டெய்லி அனலைசேஷன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பிளேசஸ்லாம் நம்ம பவர் பிஐ யூஸ் பண்ணுவோம். ஸோ 2 விஷுவலைசேஷன் டூலும் படித்தா மட்டும்தான் இப்போ இருக்கிற ஜாப் மார்க்கெட்டில் நம்மளால கிராக் பண்ணவும் முடியும். இதுதான் ஒரு டேட்டா அனலிஸ்டோட ரோட் மேப். இதை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் டேட்டா அனலிஸ்டில் இருக்கிற எந்த ரோலுக்கு வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் செல்ஃப் லேர்ன் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா விஸ்டாடெக்கோட 40 டேஸ் ஆஃப் டேட்டா அனலிஸ்ட் ரோட் மேப்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த ப்ரோக்ராம்ஸோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் ஆர் கால் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டெக் வீடியோஸ்க்கு நீங்கள் விஸ்டாடெக்கை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் குவரி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணுங்கள்.